Quadratic functions, super interesting question. Let f of x be a quadratic polynomial in x such that f of x is greater than or equal to 0 for all real numbers x. So, இது ஒரு quadratic function. அப்போ definitely இது வந்து ஒரு parabola curve வந்து ஒரு parabola curve தான் இருக்கும். And அது கூடவே என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x is greater than or equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So f of x வந்து x ஓட எந்த வேல்யூஸுக்குமே f of x வந்து ஒன்று ஜீரோவாக இருக்கும் இல்லை பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பேரபோலா கம்ப்ளீட்டாக எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே அவர் ஒரே ஒரு பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணியிருக்கணும். ஏன்னா f of x is greater than or equal to 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. f of x is greater than 0னா அப்போ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கும். பட் f of x is greater than or equal to 0ன்னு கொடுத்ததுனால அப்போது அது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி இப்படி இருக்கலாம். ஸோ லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும். பட் எக்ஸ் ஆக்சிஸு கீழே போகிற மாதிரி இருக்கவே இருக்காது. அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் பிரேக் ஆகிடும். அதனால் சரி ஓகே, ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் இஃப் f of 2 equal to 0, f of 2 equal to 0 அப்படின்னா அப்போது இந்த பாயிண்ட்டையுமே சொல்லலாம். அதாவது பேரபோலா x is equal to 2 அப்படிங்கிற பாயிண்டில் அது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்டல் கிளியராக சொல்லிடலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரலாம்னா அப்போ f of x is equal to some x square ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ்ன்றது மட்டும் இல்லாமல் some ax square அப்படின்னு சொல்லி இருக்கணும். பட் எக்ஸ் ஸ்கொயர் பாசிபிள் இல்லை. x is equal to 2ல் அது ஜீரோவாக இருக்கணும். அப்போ a into x minus 2 the whole square அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருந்தாகணும் அந்த கர்வ். ஏன்றது சம் கான்ஸ்டன்ட், அது என்னன்னு தெரியாது. x minus 2 the whole square வரைக்கும் நம்ம ஓகே. ஏன்னா x equal to 2ல் அது ஜீரோ ஆகணும். x 2ன்னு போட்டால் தான் அப்போ ஜீரோ ஆகும். அண்ட் ஏன்றது சம் கான்ஸ்டன்ட். ஏன் இந்த ஏ அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாமல் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேரபோலா கர்வை பற்றி தெரியுமே தவிர நமக்கு வந்து அதோடைய ஷ்ரிங்கிங் என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன, அது நேரோவாக இருக்குமா இல்லை ஷ்ரிங்க்டாக இருக்குமா வைடனாக இருக்குமா அது நமக்கு தெரியாது. அதை டிசைட் பண்ணுறது இந்த ஏ வேல்யூ தான். அதனால தான் ஜென்ரலைஸ்டாக ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. சரி ஓகே, f of 2 equal to 0 அதை வச்சு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. f of 4 equal to 6, f of 4 equal to 6 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f of minus 2, இது கொஸ்டின். ஸோ f of 4 equal to 6ன்றது நமக்கு தெரியும். ஸோ இது தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், f of 4 இங்கே போட்டுக்கலாமே, போட்டால் தெரிஞ்சிடும் இல்லையா. f of 4 என்ன அப்போ a into 4 minus 2 the whole square, 4 minus 2 the whole squareனா அப்போது 2 square is equal to 6. அப்போனா 4a equal to 6. அப்போனா a equal to 6 by 4, அதாவது 3 by 2. சக்ஸஸ். a வேல்யூ என்னன்றது தெரிஞ்சாச்சு. a equal to 3 by 2 அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சாச்சு. சரி ஓகே, a 3 by 2னா அப்போ நம்ம ஃபங்க்ஷன் என்னன்றதையும் சொல்லிடலாமே. ஸோ நெக்ஸ்ட் டைப் போயிடலாமா. அப்போ நம்ம f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் a into x minus 2 the whole square. அப்போ a தான் வந்து 3 by 2, 3 by 2 into x minus 2 the whole square அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு a கண்டுபிடிச்சதுனால. இப்போ ஃபைனலி கொஸ்டின், வாட் இஸ் f of minus 2? இப்போ நம்ம x equal to minus 2ன்னு போட்டால் ஈஸி ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 3 by 2 into minus 2 the whole square. minus 2னா minus 4 the whole square. அப்படின்னா 3 by 2 into 16, ஒரு 8 times 3 8s are 24. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் 24ஆக தான் இருக்கணும். ஸோ 24 இருக்குது, ஆப்ஷன் சியில் 24 இருக்குது. ஸோ 24 should be the right answer. செக் பண்ணிக்கலாம். சக்ஸஸ். ஆப்ஷன் சி 24 is right answer.